மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு வந்து 12 மாதங்களுக்கு வந்து ஒரு உமனுக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருக்கு, ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் மெனோபாசல் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க மெனோபாஸ் ஆகி ஒரு வருடங்கள் பீரியட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ப்ளீடிங் வருது, அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா நம்ம இது வந்து சில இடங்கள்ல இது ப்ரீ மெனோபாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறா நினைச்சுக்காம வேற ஏதாவது நோய்கள்னால கூட சில அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா. இன்னைக்கு நம்ம பகிர்வும் தோழியை யூடியூப் சேனல்ல வந்து என்ன டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ். நிறைய பெண்கள் இதை வந்து ஒரு ஏஜ்ல கடந்து வராங்க. இதை எப்படி நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேன்மொழி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். சிம்பிளா வந்து மெனோபாஸ் அப்படின்னா என்ன மேம்? அது வந்து எப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு வந்து 12 மாதங்களுக்கு வந்து ஒரு உமனுக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருக்கு, ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு முன்னாடி வந்து ப்ரீ மெனோபாஸ் அப்புறம் பெரி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து என்னன்னா நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து தெரியும். அது எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு சில பேருக்கு வந்து ஒரு இர்ரெகுலரா பீரியட்ஸ் வந்து இருக்கிறது, இல்ல பேக் பெயின் இருக்கிறது, அதிகமா வந்து ஸ்வெட் ஆகுறது, இல்லைன்னா வந்து சூடு வந்து தாங்கிக்க முடியாம போகுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் வந்து இந்த பெரி மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்தது ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மெனோபாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து வரும். இதுல எக்ஸாக்டா அவங்க மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற முன்னாடியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அடிக்கடி வந்து கோவம், எரிச்சல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஸ்டேஜ். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 12 மாதங்களுக்கு வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராம இருக்கிறது தான் வந்து மெனோபாசல் ஸ்டேஜ். போஸ்ட் மெனோபாசல் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க மெனோபாஸ் ஆகி ஒரு வருடங்கள் பீரியட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ப்ளீடிங் வருது, அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெனோபாஸ் முன்னாடியே வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் சொன்னீங்கல்ல, அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து தெரியுமா? கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா நம்ம இது வந்து சில இடங்கள்ல இது ப்ரீ மெனோபாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறா நினைச்சுக்காம வேற ஏதாவது நோய்கள்னால கூட சில அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, இல்ல பிசிஓடி இருக்கு, இல்லைன்னா வந்து அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்ல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அவங்களோட மூட் ஸ்விங்ஸுமே கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம அதையும் இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜுமே நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு வந்து நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரிய வருது, நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வந்து அந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா சரியான மருத்துவரை நம்ம போய் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பெண்கள் நான் பார்த்திருக்கேன் இது வந்து மெனோபாஸ் கிட்ட வரப்போது அதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில சமயம் அவங்களோட ஹெல்த் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் மட்டும் நம்ம கொஞ்சம் சரியான பாதையில கடந்து வந்துட்டு கரெக்டா முதல்ல கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு எல்லா விதமான சந்தேகங்களுமே வந்து கிளியர் ஆயிடும். மேம் இப்போ எங்க அம்மா வந்து ஒரு 52 வயசு கிட்ட இருக்கும் மேம். அவங்க வந்து எப்பவுமே ஹீட்டாவே இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஏரியால தான் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு நார்மலா தான் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் அதுல ஒரு சிம்டம்ஸ் தான் மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு 51 to 55 இயர்ஸ்க்குள்ள வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் காமனா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஏன் அவங்களுக்கு அதிகமா வந்து இந்த ஹாட் ஃபிளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன இதனால நடக்குது அப்படின்னா மெனோபாசல் டைம்ல வந்து அவங்களுடைய ஹார்மோன்களுடைய அளவுகள் வந்து ரொம்ப கம்மியாகும். முக்கியமா ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து கம்மியாகும். இதனால அவங்களுடைய உடல் வெப்பத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவங்களோட மார்பகங்கள்ல ஆம்பிட்ஸ்ல அவங்களுடைய கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் அதிகமா வேர்வை வரக்கூடிய இடங்களோ அங்க எல்லாமே அளவுக்கு அதிகமா வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னதான் வந்து வெளியில சூழ்நிலை வந்து ரொம்ப கூலிங்கா இருந்தாலுமே அவங்களோட உடம்பு வந்து ஹீட்டா இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் மேக்சிமம் வரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா முதல் விஷயம் கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வந்து நார்மலா குடிக்கிற தண்ணியை விட கொஞ்சம் கூட கூடுதலா குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். 2வது நம்ம உடம்பு கொஞ்சம் கூல் பண்றதுக்கு இளநீ, மோர் இதெல்லாமே நம்மளோட ரெகுலர் ஃபுட்ல வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சா போதும். ஸோ அவங்களுடைய அந்த பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங்கா நம்ம ஸ்டேபிளா தினமும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹாட் ஃபிளாஷஸ்ல இருந்து கொஞ்சம் நம்மளால வெளியே வர முடியும். இப்போ வந்து என்னோட ஏஜ் குரூப்ல உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது சில சமயம் சொல்லுவாங்க எங்களுக்கு நல்லா மூடு வந்து ஸ்விங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. அது எதனால மேம் வருது? ஆக்சுவலா இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ்ல நிறைய மெடிக்கல் வார்த்தைகள் வந்து காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இது வந்து சில சுச்சுவேஷனுக்கு எக்ஸாக்டான வார்த்தைகள் போட்டு யூஸ் பண்றவாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
ஸோ மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தை தான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா கோவப்பட வேண்டிய இடத்துல வந்து நார்மலா இருக்கிறது, இல்ல நார்மலான சூழ்நிலைகள்ல அதிகமான கோவமும் எரிச்சலும் வருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது தான் வந்து மூட் ஸ்விங்ஸ். ஸோ இது முக்கியமா வந்து இந்த மெனோபாசல் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து 2 ஹார்மோன் முக்கியமா சுரக்கும். ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், 2வது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ மெனோபாசல் இந்த 2 ஹார்மோனுடைய அளவுகளுமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால டைரக்டா நம்மளுடைய மூட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம மனதளவுல ஒரு சமநிலையில இல்லை அப்படிங்கறது முதல்ல பகிர ஆரம்பிக்கிறோம். ஸோ ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். 2வது நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல அதிகமா நம்மளுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது, இல்லை கோவம் வருது, பயம் வருது அப்படிங்கறது நம்ம முதல்ல நோட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து மைண்ட் காம் டவுன் பண்ற மாதிரியான சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை மெடிடேஷன்ஸோ இல்லை நல்ல வாக்கிங்கோ வந்து நம்ம பிளான் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இந்த மைண்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏஜ் குரூப்ல வரும்போது இந்த மூட்டு வலி, கைகால் வலின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாமே வந்து இதோட சிம்டம்ஸ் தானா? ஸோ நம்மளோட எலும்புகள்ல வந்து முக்கியமா இந்த போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமா நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸும் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் தான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 40+ ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட போன் டென்சிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, குட்டி குட்டியான ஹோல்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்கு இல்லை இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, முக்கியமா நம்ம கால்சியமும் விட்டமின் டி வந்து ரெகுலரான ஃபுட்ல கம்பல்சரியா வந்து எல்லா உமன்ஸும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். முக்கியமா இந்த பெரிமெனோபாஸ் இல்லை ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ராகி. ஸோ ராகில நம்மளுக்கு கிடைக்காத கால்சியம் சத்து இல்லவே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் இந்த ராகியில இருக்கு. ஸோ அதனால ராகி வந்து ஒரு வாரத்துல 3 நாள் அல்லது 4 நாள் நம்ம தாராளமா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அது என்ன வகையா வேணா இருக்கலாம், கூழா இருக்கலாம், புட்டா இருக்கலாம், சேமியாவா, என்ன விதமா வேணா எடுத்துக்கலாம். பட் வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ 2வது வந்து என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரை வகைகள். ஸோ கீரையிலேயே நம்மளுக்கு தேவையான அயனும் கால்சியமும் தாராளமா இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். 3வது வந்து விட்டமின் டி. விட்டமின் டிங்கிறது என்னன்னா, நம்ம டைரக்டா சன்லைட்ல இருந்தே கிடைக்குது. அதனால ஒரு 20 நிமிஷம் மட்டும் சன்லைட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் அப்படின்னாலே போதும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து சன்லைட்ல நம்ம வாக்கிங் போயிட்டா தாராளமா போதும். முக்கியமா என்னன்னா ஹைட்ரேஷன். ஸோ நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு சன்லைட்ல வந்து நடக்கிறோம் அப்படின்னாலே தாராளமா எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இது வந்து அவாய்ட் பண்ண முடியுமா? முக்கியமா ஏன் வந்து சடனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். மெனோபாசல் டைம்ல நிறைய விதமான பாடி சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுல ஒண்ணு வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து கம்மி ஆகுறது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வெயிட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சரிப்படுத்துறதுக்கு இல்லை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம சரியான டயட் சார்ட் வந்து போட்டு ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த டயட் சார்ட்ல நம்ம ரெகுலரா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள், ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான உணவுகள், கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகள், இது எல்லாமே நம்ம ஒரு அட்டவணை போட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். அடுத்தது கொஞ்சம் நம்மளோட பிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து இருந்துட்டா போதும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். பிசிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், இல்லை ரன்னிங்கா இருக்கலாம், இல்லை சிம்பிளா வீட்டுல பண்ற சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் சீரா இருக்கும். நம்மளோட வெயிட்டும் நம்மளோட கண்ட்ரோல்குள்ள இருக்கும். இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து ஒரு ஏஜ் குரூப்ல வந்து வருது இல்லையா, அந்த டைம்ல தூக்கம் வந்து இருக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு பிறண்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, இது எதனால? ஸோ இது வந்து நானுமே நிறைய பேஷண்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காமன் என்னன்னா, அவங்களுடைய மன பதட்டமும் ஒரு மன அழுத்தமும் தான் காரணமாவே இருக்கும். ஸோ மூட் ஸ்விங்ஸ் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நிறைய ஆன்சைட்டி காரணங்களால வந்து அவங்களுடைய ஸ்லீப்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்லீப் ரொட்டீன், நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசும்போது சொன்ன மாதிரி ஸ்லீப் ரொட்டீனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே போதும். ஏன்னா இவங்களுக்கு மெனோபாசல் லேடிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ஒரு நல்ல குளிர்ந்த தண்ணியில வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் அவங்களோட உடம்ப வந்து கூல் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் முதல்ல. அடுத்தது கொஞ்சம் ஈவினிங் வாக் வந்து போறதுக்கு ஆரம்பிக்கலாம். மதியானத்துக்கு மேல தூங்கக்கூடிய பழக்கங்களை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களோட ரூம் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவங்களோட ஜன்னல் எல்லாமே நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த குளிர்ந்த காற்று வந்து உள்ள வர மாதிரி கரெக்டான வென்டிலேஷன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லூஸான காட்டன் கிளாத்ஸ் போட்டுட்டு அவங்களோட பாயில படுக்கிறது ரொம்ப பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி அவங்களோட ரூம் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வரும்.
மேம் இந்த டைம்ல வந்து இந்த ஸ்கின், ஹேர் இதுலலாம் வந்து சேஞ்சஸ் வந்து வருமா? கண்டிப்பாவே வந்து இந்த ஸ்கின்லயும் ஹேர்லயும் நிறைய சேஞ்சஸ் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா வந்து டீஹைட்ரேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். அவங்களோட வாட்டர் பேலன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மெனோபாசல் டைம்ல முக்கியமா. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு ஹீட் ஃபிளஷஸ்மே வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஸோ ஸ்கின் அதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப வறண்டு போயிடும். அவங்களோட உதடு பனி வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். உதடுகள் எல்லாமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போன தன்மை வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களுடைய முடியுமே வந்து ரொம்ப சன்னமாகி அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிடும். முடியோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுமே அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கத்தாழை ஜூஸ் வந்து எடுத்து குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்கின்லயுமே வந்து கத்தாழை ஜெல் வந்து அப்ளை பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெந்தய தண்ணி வந்து தினமும் ஊற வச்சு வெந்தய தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக் வந்து வெந்தயம் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா இந்த ஸ்கின்னும் ஹேரும் வந்து நம்மளால ரீகெயின் பண்ணிக்க முடியும். மேம் இந்த மெனோபாஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்குமா மேம்? பிளட் டெஸ்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறைய டெஸ்ட்டுகள் வந்து இருக்குது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவுகள் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் கிளினிக்கலாவே நம்மளால வந்து மெனோபாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு 12 மாதங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அவங்களுக்கு உடம்புல வந்து ஹீட் ஃபிளாஷஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கின் வறண்டு போயிடும். முடி கொட்ட ஆரம்பிக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கும். அவங்களோட தூக்கமின்மை வந்து ரொம்ப காமனா இருக்கும். பசி வந்து எடுக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு அவங்க மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் மிஸ்லீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது நோய்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபைப்ராய்டோ, பிசிஓடி, அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான காரணங்களாலேயுமே கூட நம்மளுக்கு இந்த அறிகுறிகள் வந்து வரலாம். ஸோ கரெக்டான மருத்துவ பரிசோதனை மட்டும்தான் நம்ம மெனோபாஸ்ல இருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது ஹோம் டிப்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸே கிடையாது. இது ஒரு நிலை. நம்ம வந்து எப்படி ஏஜ் அட்டன் பண்றோமோ, எப்படி நம்ம வந்து ஒரு கருவுறோமோ, எப்படி நம்ம வந்து நம்ம உடல்நிலைகள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாதிரி தான் இயல்பான ஒரு நிலை தான் வந்து மெனோபாஸ் அப்படிங்கிறதுமே. ஸோ இதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ நிறைய பார்த்துட்டோம். ஸோ நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூல் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா வெந்தய தண்ணி வந்து நம்மளுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். முந்தின நாளே அந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ரெகுலரா அடுத்த நாள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ரெகுலராகவே இளநீ, மோர் இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். மூணாவது வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிளாக்ஸ் சீடுமே நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். சப்ஜா விதைகள் நம்மளுக்கு நம்மளோட உடம்பை வந்து கூல் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இது போக வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட எலும்புகள் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துல 3 நாள் அல்லது 4 நாள் வந்து ராகி எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ராகி, கீரை வகைகள், பட்டாணி, பயிர் வகைகள் இது எல்லாமே நம்ம முளைக்கட்டின பயிர் வகைகள் இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான புரதச்சத்தும் கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். இது போக வந்து கண்டிப்பா நல்லா தூங்க ஆரம்பிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் போது இந்த மெனோபாசல் ஸ்டேஜை வந்து நம்மளால ஈஸியா ஸ்மூத்தா கிராஸ் பண்ண முடியும். நேரம் வந்து மெனோபாஸ் பத்தி ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல வந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப காமனா வரக்கூடியதுதான். இதை ஈஸியா வந்து மூவ் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ. மேம் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மெனோபாஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். பகிர்வோம் தோழியை யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். நன்றி.